பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாரே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல கர்ணனுக்கும் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஜெயத்ரதனுக்கும் சாத்தியகிக்கும் பூரிசிரவசுவுக்கும் கடுமையான போர் நடந்ததுன்னு கேட்டோம். போரின் முடிவு என்ன தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 73 வரமும் வதமும். துரியோதனனுடைய சகோதரர்கள் தன்னை காப்பாற்றுவதற்காக ஒருவர் பின் ஒருவராக வந்து இறப்பதை பார்த்து துயரம் மேலிட்ட கர்ணன் ரதத்தில் 2 கண்களையும் மூடிக்கொண்டு சாய்ந்து உட்கார்ந்தான். சற்று நேரத்தில் மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு பீமனுடன் உக்கிரமான போரை தொடர்ந்தான். குதிரைகளையும் சாரதியையும் இழந்து தேரும் உடைப்பட்டு பீமன் வில்லையும் இழந்தவனானான். அப்போது பீமன் தன்னுடைய சக்தி ஆயுதத்தை எடுத்து கர்ணன் மேல் பிரயோகித்தான். கர்ணன் அதை தன் பாணங்களினால் தடுத்து பயனற்றதாக செய்தான். பீமன் கத்தியையும் கேடயத்தையும் கொண்டு கர்ணனை எதிர்த்தான். அடுத்த வினாடியில் பீமனுடைய கேடயம் கர்ணனுடைய பாணத்தால் தூள் தூளாக்கப்பட்டது. பீமசேனன் தன் கையில் இருந்த கத்தியை சுழற்றி கர்ணன் மேல் எறிந்தான். அது கர்ணனுடைய வில்லை அறுத்தது. கர்ணன் உடனே மற்றொரு வில்லை எடுத்து பீமனை பீடித்தான். பீமன் உக்கிரமான கோபம் கொண்டு கர்ணனுடைய தேரில் குதித்து பாய்ந்தான். கர்ணன் லாவகமாக பதுங்கி பீமனுடைய பாய்ச்சலிலிருந்து தப்பினான். பிறகு பீமன் கீழே இறந்து கிடந்த யானை குவியலுக்குள் நுழைந்து கர்ணனின் அம்புகள் அவனை தாக்காமல் தடுத்து கொண்டு விசித்திரமான முறையில் போர் புரிந்தான். யுத்த களத்தில் விழுந்து கிடந்த தேர் சக்கரம், குதிரை, யானைகளின் அங்கங்கள் இவற்றையெல்லாம் எடுத்து வீசி யுத்தத்தை நிறுத்தாமல் போர் புரிந்தான். இவ்வாறு ஆயுதம் இழந்த பீமனை கர்ணன் கொல்ல விரும்பவில்லை. அர்ஜுனனை தவிர உன் மக்களில் மற்ற 4வரையும் நான் கொல்ல மாட்டேன் என்று தான் குந்திக்கு கொடுத்த வாக்கு நினைவுக்கு வந்தது. அவன் பீமனை பார்த்து, மூடனே, பெருந்தீனிக்காரனே, யுத்தம் செய்ய தெரியாதவனே, நீ காட்டில் பழங்களையும் கிழங்குகளையும் வயிறு நிறைய தின்பதற்கே தகுந்தவன். க்ஷத்திரியர்கள் செய்யும் யுத்தத்திற்கும் உனக்கும் வெகு தூரம். யுத்த களத்தை விட்டு போ என்று ஏளனமாக பேசினான். கர்ணனால் பீடிக்கப்பட்ட பீமனை காப்பாற்ற அர்ஜுனன் காண்டீபத்தை வளைத்து கர்ணன் மேல் அம்புகள் விட்டான். கர்ணன் பீமனை விட்டு விலக வேண்டியதாயிற்று. குந்திக்கு கொடுத்த வாக்கை எண்ணி சந்தோஷமாகவே விலகினான். கண்ணனை பெறுவதற்காக அவதரித்தாள் தேவகி. அவளுடைய சுயம்வரத்தில் சௌமத்தனுக்கும் சினிக்கும் பெரும் யுத்தம் நடந்தது. வாசுதேவனுக்காக சினி சௌமத்தனை வென்று தேவகியை தன் தேரில் வைத்து கொண்டு சென்றான். அன்று முதல் 2 குடும்பங்களுக்கும் பகை ஏற்பட்டுவிட்டது. சினியின் பேரன் சாத்தியகி, சௌமத்தனின் மகன் பூரிசிரவசு. சாத்தியகியை கண்டதும் பூரிசிரவசு அவனை யுத்தத்திற்கு அழைத்தான். இருவரும் போர் செய்யத் தொடங்கினார்கள். 2 சிங்கங்கள் போல் யுத்தம் செய்தார்கள். குதிரைகள் கொல்லப்பட்டு விற்கள் அறுபட்டு ரதங்கள் இழந்து இருவரும் தரையில் கத்தியும் கேடயமுமாக நின்றார்கள். ஒரு முகூர்த்த காலம் போர் செய்த பின் கேடயங்கள் உடைப்பட்டு கைச்சண்டை ஆரம்பித்தார்கள். அர்ஜுனன் அச்சமயம் ஜெயத்ரதனுடன் போர் செய்து கொண்டிருந்தான். கண்ணன் அவனிடம், தனஞ்சயா, சாத்தியகி களைத்து போவதை பார், பூரிசிரவசு அவனை கொல்லப் போகிறான் என்றான். ஆனால் அர்ஜுனனோ ஜெயத்ரதனை கொல்வதில் கவனமாயிருந்தான். மறுபடியும் கிருஷ்ணன்,
கௌரவ படையுடன் போர் புரிந்து களைத்து போயிருக்கும் சாத்தியகியை பூரிசிரவசு போருக்கு அழைத்தான். இது சமமான யுத்தம் அல்ல. நாம் உடனே அவனை காப்பாற்றச் செல்ல வேண்டும். இல்லாவிடில் சாத்தியகி பூரிசிரவசுவால் கொல்லப்படுவான் என்றான். இவ்வாறு கிருஷ்ணன் சொல்லி முடிப்பதற்குள் பூரிசிரவசு சாத்தியகியை தூக்கி கீழே போட்டு அடித்தான். யுத்த களத்தில் விழுந்த சாத்தியகியை பூரிசிரவசு தர தரவென்று தரையில் இழுத்தான். அர்ஜுனன் தர்ம சங்கடத்தில் சிக்கி கலக்கமடைந்தான். பூரிசிரவசு என்னுடன் போர் புரியவில்லை, வேறொருவனோடு எதிர்த்து போர் புரிபவன் மேல் அம்பு விட்டு கொல்ல என் மனம் துணியவில்லை என்றான். அதற்கு கண்ணன், பார்த்தனே, அநேக வீரர்களுடன் போர் புரிந்துவிட்டு சாத்தியகி களைப்படைந்து இப்போது பூரிசிரவசுவின் கையில் அகப்பட்டு கொண்டிருக்கின்றான் என்றான். அர்ஜுனன் அச்சமயம் திரும்பி பார்த்தபோது பூரிசிரவசு கீழே கிடந்த சாத்தியகியை காலால் மிதித்து கொண்டு கத்தியுடன் கூடிய கையை உயரே தூக்கி சாத்தியகியை கொல்ல ஆயுதம் எடுத்தான். அப்போது அர்ஜுனன் விட்ட அம்பு உயர தூக்கியிருந்த பூரிசிரவசுவின் கையை வெட்டிச் சென்றது. கை வெட்டப்பட்ட பூரிசிரவசு திரும்பி அர்ஜுனனை பார்த்தான். அர்ஜுனா, வீரர்களுக்கு தகாத காரியத்தை நீ செய்வாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உன்னை பாராமல் வேறொருவனோடு போர் புரிந்து கொண்டிருந்த என் கையை மறைவாக இருந்து வெட்டினாய். மனிதர்கள் பழக்க வழக்கங்கள் அவர்களுடன் சேரும் நண்பர்களால் மாறும் என்பதை கண்கூடாக பார்க்கிறேன். இந்த தகாத யுத்த முறையை உனக்கு போதித்தது யார்? ஆச்சாரியர் துரோணரா? கிருப்பரா? உன் தகப்பன் இந்திரனா? நீயாக இந்த அதர்ம காரியத்தில் இறங்கியிருக்க மாட்டாய். கிருஷ்ணனுடைய ஆலோசனையின் பெயரால் தான் இவ்வாறு செய்திருக்க வேண்டும் என்று கண்ணனையும் அர்ஜுனனையும் நிந்தித்தான். அதற்கு பார்த்தன், பூரிசிரவசே, முதுமையினால் புத்தி இழந்து பேசுகிறாய். பலருடன் போரிட்டு களைத்து போயிருந்த சாத்தியகியை போருக்கு அழைத்து வெற்றி பெற்றாய். எனக்காக போரிட்டு உயிரையும் விட தயாராக இருந்த சாத்தியகி ஆயுதமிழந்து செய்கையற்று கீழே கிடக்கும் போது அவனை கொல்லத் துணிந்தாய். அதை பார்த்து கொண்டு நான் எவ்வாறு சும்மா இருக்க முடியும் என்று பதிலளித்தான். அதனை கேட்ட பூரிசிரவசு சாத்தியகியை விட்டு விலகி தன் இடக்கையினால் அம்புகளை தரையில் பரப்பி யோகாசனத்தில் பிரம்மத்தை தியானித்து அமர்ந்தான். அப்போது மயக்கம் தெளிந்து எழுந்த சாத்தியகி கோபாவேசம் கொண்டவனாக தியானத்தில் அமர்ந்திருந்த பூரிசிரவசுவின் தலையை அர்ஜுனனும் கண்ணனும் வேண்டாம் என்று தடுத்து கொண்டிருக்கும் போதே வெட்டி தள்ளினான். சேனையில் உள்ள அனைவரும் சாத்தியகி செய்த காரியத்தை இகழ்ந்து வெறுப்பும் துக்கமும் கொண்டு நிந்தித்தார்கள். அர்ஜுனன் கௌரவ சேனையில் பெரும்பான்மையான பாகத்தை தோற்கடித்து ஜெயத்ரதனை அடைந்தான். அங்கு துரியோதனன், கர்ணன், கிருபர், சல்லியன் ஆகியோர் எப்படியாவது ஜெயத்ரதனை சூரிய அஸ்தமனம் வரை காப்பாற்றிவிட வேண்டும் என்று கலந்து பேசினார்கள். அவ்வாறு காப்பாற்றினால் அர்ஜுனன் தான் செய்த சபதத்தை நிறைவேற்ற முடியாமல் தன்னை மாய்த்து கொள்வான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது என்று எண்ணினார்கள். சூரியன் மறைய இன்னும் சிறிது காலமே இருந்தது. அர்ஜுனன் நடுவில் நின்று தடுத்த மகாரதர்கள் அனைவரையும் அர்ஜுனன் தோல்வியடையச் செய்து ஜெயத்ரதனை தாக்கினான். இருவருக்கும் இடையில் பயங்கரமான யுத்தம் நடந்தது. இரு திறத்திலும் சூரியனை அடிக்கடி பார்க்கலாயினர். ஜெயத்ரதனும் மகாசூரன் எளிதில் அர்ஜுனனிடம் தோற்பவனாக இல்லை. சூரியன் செந்நிறம் கொண்டான். அப்போதும் யுத்தம் முடியவில்லை. இன்னும் சிறிது நேரமே இருந்தது. ஜெயத்ரதன் பிழைத்தான். அர்ஜுனனுடைய சபதம் வீணாயிற்று என்று துரியோதனன் தனக்குள் எண்ணி மகிழ்ந்தான். அப்பொழுது திடீரென்று இருள் மூடிற்று. கௌரவ சேனையில் மகத்தான ஆரவாரம் உண்டாயிற்று. ஜெயத்ரதன் சூரியன் இருந்த திசையை பார்த்து பிழைத்தேன் என்றான். அப்போது கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து, தனஞ்சயா, சூரியன் அஸ்தமனமாகவில்லை. இருள் என்னால் உருவாக்கப்பட்டது. ஆகவே இதுவே சரியான தருணம். உன் சபதத்தை பூர்த்தி செய் என்றான். உடனே காண்டீபத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு அம்பு பருந்து கோழி குஞ்சை கவ்வுவது போல ஜெயத்ரதனின் தலையை கவர்ந்தது. அதே சமயம் கிருஷ்ணன், ஜெயத்ரதனின் தலை கீழே தரையில் விழலாகாது, அதை அந்தரத்திலேயே அம்புகளால் தூக்கி செலுத்தி தந்தை விருத்தச்சத்திரனுடைய மடியில் விழச்செய் என்று ஞாபகமூட்டினான். அர்ஜுனனும் அவ்வாறே
கருத்த தலைமயிரும் காதில் குண்டலங்களும் கொண்ட ஜெயத்ரதனின் தலையை தியானத்தில் ஆழ்ந்திருந்த அவனது தந்தையின் மடியில் விழச் செய்தான். அதனால் விருத்த சத்திரனுடைய ஜபம் கலைந்து அவன் கண் திறந்து எழுந்ததும் அந்த தலையானது உருண்டு தரையில் விழுந்தது. என் மகன் தலையை எவன் பூமியில் தள்ளுவானோ அவன் தலையும் அதே சமயத்தில் சுக்கு நூறாக வெடித்து சிதற வேண்டும் என்ற விருத்த சத்திரனின் சாபம் அவன் தலையையே சுக்கு நூறாக வெடிக்கச் செய்தது. மகனும் தந்தையும் வீர ஸ்வர்க்கத்தை அடைந்தார்கள். இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். சூரியன் மறைவதற்குள் ஜெயத்ரதனை கொல்லாவிட்டால் அர்ஜுனன் இறக்க நேரிடும் என்ற நிலை மாறி கிருஷ்ணனின் உதவியால் சூரியனை மறைத்து அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொன்றான்னு கேட்க. மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். மகாபாரதம் மகாபாரதம் ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவரொழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான் கார்வண்ணன். மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதை கண்டான் உலகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடை சூழ கோவிந்தன் வந்தான். அருள்பால கோவிந்தன் வந்தான். அருள்பால